முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட இந்த அப்பன் முருகனின் கையை தொட்ட உனக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உனக்கு பிடிக்காதவங்க செய்யும் செயல்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு அவர்களை வெறுப்பதை விட உனக்கு பிடிக்காதவங்களை விட்டு ஒதுங்கி போகிறதே நல்லது. அதுவும் சில பேர் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரியும் போது அவர்களை விட்டு ஒதுங்கி போகிறதை விட அவர்களை முற்றிலுமாக மறந்து போவது தான் உனக்கு நல்லது. எப்போதும் நான் இப்படி நான் அப்படின்னு பேச்சில் வார்த்தைகளையே உன்னை நீ வெளிப்படுத்தி கொள்ளாமல் உன் செயல்களின் மூலமாக, உன் திறமையின் மூலமாக, உன் இயல்பான நல்ல குணத்தின் மூலமாக, உன் வலிமையின் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு ஜெயிச்சு காட்டு. பேசுகிற வாய்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. யார் நம்பிக்கையோடு செயல்படுறானோ, போராட்ட களத்தில் இறங்கி தான் வாழ்க்கைக்காக போராடுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீயும் நிச்சயமாக ஜெயிப்பாய். உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவதற்கும் நீ ஆசைப்படுற அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மாற்றம் வேணும்னு நினச்சினா முதல்ல நீ செய்யக்கூடிய முயற்சிகளை மாற்று. அப்படி இல்லாட்டி உனக்கான முயற்சிகளை அதிகப்படுத்து. எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் முயற்சிகளை நீ அதிகப்படுத்துறியோ அந்த அளவுக்கு எல்லா முடிவுகளும் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்த நல்ல முடிவாக வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது உனக்கான வெற்றிக்கான இடத்தை தேடுவது அல்ல, வெற்றிக்கான இடத்தை நீயே உருவாக்கு. வெற்றி சிம்மாசனத்தை நீயே உருவாக்கி அதில் உட்காரணுமே தவிர அடுத்தவங்க உனக்காக எல்லாத்தையும் தயார் செஞ்சு கொடுப்பாங்க, நீ போய் சுலபமாக உட்காந்துக்கலாம், வாழ்க்கையை சந்தோஷமாக சுகமாக வாழ்ந்துக்கலாம் நினைக்காத. சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நீ மட்டும்தான் உருவாக்கிக்கணும் என் செல்லமே. அவங்கவங்க வாழ்க்கையவே கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த மனிதர்கள் அடுத்தவங்களுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட முடியாதவர்களாக, கிள்ளி போட நினைக்காதவர்களாகவே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உனக்காகவும் எதுவும் செய்ய போகிறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லார்கிட்டையும் நீ சிரிச்சுக்கிட்டே பேச முடியும். ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட, தான் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும்தானே தான் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுது பேச முடியும். கண்டிப்பாக உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களையும் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்களையும் இந்த முப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உண்மையான உறவாக உன் பக்கத்தில் வைக்கிறேன். எல்லார் மீதும் அதிக அளவு அன்பு வச்சிருக்க நீனு, எல்லாரையும் நல்லபடியாக நேசிக்கக்கூடிய நீனு, உனக்காக எந்தவித தேவைகளையும் எதிர்பார்ப்பையும் யாருக்கிட்டையும் வச்சுக்கிட்டது கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நான் நல்லதை செஞ்சு கொடுத்தே தீருவேனே செல்லமே. எப்போவுமே ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. சாதாரண மிருகங்கள் ஆகிய நாய், நரி, பூனை, மாடு எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக நீ நேசத்தை கொடுக்கும்போது அதுவும் மனுஷனை போல உன்கிட்ட பாசம் காட்டி உன்னை கொஞ்சம் ஆரம்பிக்கும், உன்கிட்ட பழக ஆரம்பிக்கும். ஆனால் மனிதர்களிடம் நீ எவ்வளவு தான் அன்பாக பாசமாக நேசமாக நடந்துக்கிட்டாலும் அவங்க எப்போ எப்படி மிருகம் போல மாறுவாங்க, அடுத்தவனை தாக்கி அழிப்பாங்க, துரோகம் செய்வாங்க, நிறைய போல ஏமாற்றுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகவே வாழ தயாராகு. நீ தப்பு செஞ்சினா உன்னை குறை சொல்லவும் குற்றம் சாட்டவும் உன் மேலே பழி போடவும் ஓடி வரக்கூடிய இந்த மனிதர்கள் உனக்கு ஒரு நல்ல வழியை சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க. நீ தான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கிட்டு உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகணும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் செல்வமே. யாராவது உன்கிட்ட நிஜமாவே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கிட்டாங்கன்னா அவர்களை உன் வாழ்க்கையில் இறுக்கமாக கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் இப்போதெல்லாம் உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுப்பவர்களை பார்க்குறதே மிகவும் அரிதான விஷயமாக போயிடுச்சு. நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நல்லவர்களாக இருக்கும்படி அமைச்சிக்கோ. அதே போல் நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி பேசணும், எந்த வார்த்தைகளையும் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பேசவே கூடாதுன்னு உனக்குள்ள ஒரு வட்டம் போட்டு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதன்படி உண்மையாக வாழ தயாராகு. வட்டம் போட்டு வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காத. இந்த உலகம் மிக பெருசு,
நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் செய்ய வேண்டிய செயல்களும் நிறைய இருக்கும்போது உனக்கென சில எல்லைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் என் செல்லமே. எப்போதுமே உன்னை மற்ற மனிதர்களோட ஒப்பிட வேண்டாம். அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்கவங்க சிறந்தவர்களாகவே இருப்பாங்க. உன் பாதையில் நீயும் சிறப்பான பிள்ளையாக உனக்கான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும்னு ஒருபோதும் காத்திருக்காம உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நீயே உருவாக்கு. உன் வீட்டு கதவாக இருந்தாலும் நீ போய் தட்டினாதானே கதவை திறப்பாங்க. கதவு நீ போய் நின்னவனே தானாக திறந்துடாது தானே. அதே போல தான் வாய்ப்புகளும். நீ முயற்சி செய்யும்போது தான் அந்த வாய்ப்புகள் உனக்காக உன் கைகளில் வந்து சேரும். நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு இந்த அப்பன் முருகன் நானே அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் செய்யக்கூடியவர்களையும் தப்பான மனிதர்களையும் மறக்கவும் மன்னிக்கவும் கூடிய நல்ல குணத்தோட நீ வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு காசோ பணமோ பொருளோ கொடுப்பது தான் உதவிங்கிறது கிடையாது. நல்ல வார்த்தைகளையும் அடுத்தவங்க மனக்காயத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளையும் பேசுறது கூட ஒரு உதவிதான் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு கத்தி பேசி சண்டை போட்டு நீ நினச்சதை நடத்திக்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம் இல்லை. நீ கோபப்படும் போது அமைதியாக இருந்து உன் கூட சண்டை போடாமல் நீ சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு விட்டு கொடுத்தாங்க பாரு, அவங்க பொறுமை தான் பெருசு. கோபத்தினால பெற்ற வெற்றி நிரந்தரமாக தங்காது. இன்னைக்கு நீ ஒருத்தரை கோவப்பட்டு சண்டை போட்டு நினச்சதை நடத்தியிருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் உன்னை விட இன்னொருத்தர் அதிகமாக கோவப்பட்டு உன்கிட்டயே சண்டை போட்டு உன்னை விட ஜெயிக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீ என்ன செய்கிறியோ அதெல்லாம் நாளைக்கு பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும் அல்லவா. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளு. மரத்தில் இருந்து சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் நல்லா காஞ்சு காஞ்சு கீழே விழுகும். ஆனால் என்ன பண்ணும் பறவைகள் கூடு கட்டுறதுக்காக காஞ்சு போன அந்த சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்தின் மேலேயே கூடுகளாக கட்டுது. இப்படி மரத்திலிருந்து காஞ்சி விழுந்த குச்சிகள் திரும்ப மரத்துக்கே போய் சேருவது போல நீ செய்த நன்மைகளும் இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்ப்பதும் கூட மீண்டும் உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் கண்டிப்பாக செய்வேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க தயங்காதே. நம்பிக்கையோட நல்லதே நடக்குன்ற எண்ணத்தோடு நீ எடுக்கிற எல்லா தெளிவான முடிவுகளிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன். சீக்கிரமாக தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அற்புதமான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதும் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன் கூட இருக்கவங்களும் உன் மனநிலையை மாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க எதையாவது செஞ்சு உன்னை கோபப்படுத்தினாங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் எரிச்சலாகவே இருக்கும். கூட இருக்கவங்க அன்பாக பாசமாக சிரித்து சந்தோஷமாக பேசுனாங்கன்னா உன் மனசுலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத நீ உணர்ந்திருக்கிறாயா? எப்பொழுதும் கூட இருக்கிற மனிதர்கள் தான் உன் மனநிலையை தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்கன்னு தெரியும் போது அவர்களை நல்லவர்களாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக நல்ல நட்புகளாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் வாழ்க்கையும் பார்த்து அவங்களைப் போல வாழணும்னு எதிர்பார்ப்போ ஏக்க பெருமூச்சையோ வச்சுக்காத. உன் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையை வெறுத்து வாழாமலே இருப்பதற்கு பதிலாக என்னதான் இந்த வாழ்க்கையில் இருக்கு வாழ்ந்து பார்ப்போமேனு வாழ்க்கை ஒரு சவாலாக நினச்சி அதை சந்திச்சிரு என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை 1000 விஷயங்களுக்காக கோபப்படுத்தினாலும் நீ கோபப்படாமல் உனக்குள் இருக்கும் புன்னகையை வெளிப்படுத்து. எப்போதுமே நீ சிரிச்ச முகமா சந்தோஷமுமா மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பம். ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இருந்தீன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தில் உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். கோபம் வரும்போது கஷ்டம் வரும்போது கவலைகள் வரும்போது நீ அமைதியாக இருந்துடு. அப்புறம் இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிச்சிட முடியுமே செல்லமே. நீ நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையை அழகாக்க போகிற நல்ல விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். மனசில் இருக்க சந்தேகத்தை எரிச்சிட்டு நல்ல நம்பிக்கையை விதையாக போட்டுவை. உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்படவே தேவையில்லை. உன் மனக்காயங்களை எல்லாம் மாற்றுவதற்காக
மனசில் கஷ்டம் வரும்போது நீ கண்ணீரை வடித்து அதையே மருந்தாக பயன்படுத்தி உன் மனக்காயங்களை எல்லாம் ஆற்றிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சில நேரங்களில் வேணும்னா நீ கண்ணீர் விடும்போது கவலைப்படும்போது அது உன் காயங்களுக்கு மருந்தாக இருக்கலாம். சில நேரங்களில் சில பேர் உன் மனசை காயப்படுத்தும் விதமாக பேசும்போது அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறது உனக்கு மருந்தாக இருக்கலாம். ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி தான். யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் கூட அமைதியாக கடந்து போக தயாராகு. உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படவே தேவையில்லை. என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு, அவர் என்னை நல்லபடியாக காப்பாற்றுவார், வாழ வைப்பாருன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீயே நினச்சாலும் உனக்கு எந்த விஷயமும் உன்னை நெருங்க முடியாது. எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருக்கையோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி கொடுத்துருவேன். நீ சந்தோஷமாக இருந்தாதான் பிரச்சனையை பார்த்து பயப்படணும். எந்நேரம் பிரச்சனையிலையும் கஷ்டத்திலுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ பிரச்சனையை பற்றி எதுக்காக யோசிக்கிற? எல்லா பிரச்சனைகளும் வரும் போகும். நான் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக சுலபமாக வாழ்ந்துருவேன்ற அந்த தைரியத்தோட வாழ்க்கையை சந்திக்க தயாராகு. நேற்று உன் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் இன்னைக்கு சரி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணும், என்னவெல்லாம் நடக்கணுன்றத இன்னைக்கு உன்னால் உருவாக்க முடியுமல்லவா? உன்னை நீயே சந்தேகப்பட்டுக்காம உனக்கான செயல்களை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். எந்த சூழ்நிலையிலையும் நீ உன்னை சாதாரணமான ஆளாகவும் பலவீனமாகவும் நினச்சிக்காத. உன்னை சக்தியுள்ள பலமுள்ள ஆளாக நீ நினச்சிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு முன்னேறும்போது அது ஒரு நாளைக்கு மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்கும். நீ களைப்பாக இருக்கும்போதும் சோர்வாக இருக்கும்போதும் இந்த அப்பன் முருகனை தேடி என் ஆலயத்துக்கு வந்தீன்னா உன் களைப்பை போக்கி உன் சோர்வை போக்கி உனக்கு நான் புத்துணர்ச்சியை கொடுப்பேன். எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டும் வாழ்க்கை இன்னும் மாறலை முன்னேறலன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன் என் செல்லமே.